வெல்கம் டு லலிதாஸ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஓப் ஆல் ஆர் வெல். இன்றைக்கி வந்து டின்னர் ரெசிபி தான். பிரேக்ஃபாஸ்ட் கூட நல்லாயிருக்கும். அடை தோசை. இது வந்து காலையில் நான் ஊற வச்சுட்டு ஈவினிங் அரைச்சிட்டு நைட்டுக்கு பண்ணினது தான். இந்த தோசைக்கு வேண்டிய இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். 1 கப்பு இட்லி ரைஸ் எடுத்திருக்கேன், 1/2 கப்பு துவரம் பருப்பு, 1/2 கப்பு கடலைப்பருப்பும் சென்னாவும் சேர்த்து 1/2 கப்புன்னு எடுத்திருக்கேன். இந்த 2 பருப்பையும் சேர்த்து 1/2 கப்பு சேர்த்துக்கிறேன். கடலைப்பருப்பு அதோட கூட சென்னா ரெண்டுத்தையும் சேர்த்து 1/2 கப்பு போட்டுக்கிறேன். இதில் வந்து வெள்ளை கடலை, ப்ரௌன் கலர் கடலையும் இருக்குது. நீங்கள் அது கூட சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 கப்புக்கும் கம்மியாக உளுத்தம்பருப்பு வேணான்னா விட்டுடலாம். வேணான்னா நீங்கள் வந்து அடை வந்து கொஞ்சம் நல்லா முருவலாக வரும். கொஞ்சம் சாஃப்டாக வேணும்னா உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் 1/4 கப்பு வந்து பச்சைப்பருப்பு. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி விட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணிவிட்டு 5 to 6 hours ஊற வச்சுக்கலாம். இது கூடவே காஞ்ச மிளகாயும் சேர்த்து ஊற வச்சு அரைக்கணும். இப்போ இது நல்லா வாஷ் பண்ணிட்டேன். இது கூட கொஞ்சம் நல்லா இன்னும் தண்ணி விட்டு அதை அப்படியே ஊற வச்சுக்கலாம். கூடவே இது கூட ஒரு 15 மிளகாய் கிட்டக்க நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதையும் சேர்த்து தான் ஊற வைக்கணும். இது அப்படியே இருக்கட்டும். இப்போது 6 மணி நேரம் ஆயிடுச்சு. 6 hours ஆகிடுது. நல்லா ஊறிருக்கு. இப்போது இதை வந்து மிக்சரில் போட்டு அரைச்சிக்கலாம். முதல்ல அந்த மிளகாயெல்லாம் வந்து மிக்சரில் போட்டுக்கலாம். போட்டிங்கன்னா நல்லா அரையும். அதுக்கு மேலே அரிசியை போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இது நான் 2-3 வாட்டி போட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன். ஏன்னா ஒரே இதில் போட முடியாது. அதனால் கிரைண்டர் இருந்தால் எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு அரைச்சிக்கலாம். நான் வந்து மிக்சிலேயே பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு மிக்சிலேயே அரைச்சிக்கிறேன். நான் இதில் 2 டீஸ்பூன் கல் உப்பு சேர்த்து அரைச்சிக்கிறேன், கொஞ்சம் தண்ணி விட்டு. இந்த அடைக்கு வந்து எப்பவுமே குறப்பாக தான் அரைப்பாங்க. அதே மாதிரி அரைச்சிக்கலாம். இது கொஞ்சம் மிளகாய் அரையணுங்கிறதுக்காக கொஞ்சம் நேரம் அரைச்சி எடுத்துக்கிறேன் நான். இல்லைன்னா ஒன்றும் பாதியமாக அரையும் மிளகாய். இது தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிறேன். அடுத்து திருப்பியும் இதே மீதி இருக்க பருப்பையும் அரிசி பருப்பு எல்லாத்தையும் சேர்த்து கூடவே நான் ஒரு 15 கிட்டக்க பூண்டு சேர்த்துக்கிறேன். இப்போது இது வந்து பொடியான பூண்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கேன். கொஞ்சம் பெரிய சைஸ் பூண்டு பற்களாக இருந்ததுன்னா 15 போதும். அது அவங்கவுங்க காரம் அந்த ஸ்பைசஸ்க்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்குங்க. கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அதையும் அரைச்சாச்சு, அதில் சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் பருப்பு இருக்குது, அதையும் அரைக்கணும். அரைச்சி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா ஒரு கையில் மிக்ஸ் கொடுத்து கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து கரைச்சி வைக்கணும். இப்போ எல்லாம் அரைச்சாச்சு. இப்போ எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணிடுறேன் கை விட்டு. முதல்ல போட்டதில் மிளகாய் போட்டிருப்பேன், அடுத்ததெல்லாம் இருக்காது. அதனால் எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணணும் இல்லையா? மிளகாய் பூண்டு எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகணும். அதனால் கை விட்டு நல்லா கரைச்சிங்கன்னா நல்லது. அடுத்து வந்து 1 கப் அளவுக்கு நல்லா பொடியாக நறுக்கின வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். 1/2 கப்பு துருவின தேங்காவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தண்ணி விட்டு கரைச்சி வச்சுக்கிறேன். நான் இதை அரைச்சிட்டு உடனே சுடலை, ஒரு 1 மணி நேரம் கழித்து தான் சுட ஆரம்பித்தேன். இந்த மாவு அரைக்கும் போதே சில பேர் சோம்பெல்லாம் சேர்ப்பாங்க. நான் சோம்பு சேர்க்கலை. இந்த வெங்காயம் பூண்டு இதுவே போதும்ன்ட்டு சோம்பு சேர்க்கல. விருப்பப்பட்டால் அதையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ வந்து டின்னர் டைம் ஆகிடுச்சு. தவா வச்சு தவா சூடானவுடனே அடை மாவை ஊற்றி சுட்டுக்கலாம். திக்காக வேணுங்கிறவங்க நல்லா திக்காக ஊற்றி சுட்டுக்கலாம். எனக்கு திக்காக தான் பிடிக்கும். நல்லா எண்ணெயை சைட்லலாம் ஊற்றி அதை கொஞ்சம் நேரம் விட்டு நீங்கள் சுட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். மெலிசாக வேணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் தண்ணியை ஊற்றி கரைச்சி மெலிசாக ஊற்றிக்கலாம்.
இது கொஞ்ச நேரம் திக்காக ஊற்றும் போது கொஞ்சம் நேரம் எடுக்கும். நம்ம பொறுமையாக ஸ்லோ ஃப்ளேம் இல்லை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு சுட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அடியில் தீயறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதே மாதிரி இன்னொன்று தோசையும் ஊற்றிக்கலாம். இதுக்கு சூட்டபிளாக வந்து அவியல் நல்லாயிருக்கும்பாங்க. நாங்கள் எங்கள் வீட்டில் வந்து யூஸ்வலாக இது ஸ்பைஸியாக காரமாக இருக்கிறதுனால எதுவுமே தொட்டுன்னு சாப்பிட மாட்டோம். அப்படியே தான் சாப்பிட்றது வழக்கம் எங்களுக்கு. சில பேர் அவியல் செய்வாங்க, இஞ்சி துவையல் இதை மாதிரிலாம் செய்கிறது உண்டு. நான் டிஃப்ரெண்ட்டாக வந்து கடலக்காய் சட்னி வந்து இன்றைக்கி செஞ்சேன். அதுக்கு சூட்டபிளாக தான் இருந்தது. இது நல்லா ஸ்பைஸியாக, அது கொஞ்சம் புளிப்பாக இருந்தது. ரெண்டுத்துக்கும் நல்ல காம்பினேஷன் நல்லா இருந்த மாதிரி இருந்தது எனக்கு. இது வந்து கடலக்காய் வந்து வெளியில் போயிருக்கும் போது வாங்கினோம். ரொம்ப நல்லா ரொம்ப நாள் ஆச்சு அந்த கடலக்காவை வீட்டில் வாங்கி செஞ்சு சாப்பிட்டது. அது ஊறுகாய் போட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். சரி வாங்கிட்டு வந்து சட்னி பண்ணலாமேன்னு சொல்லிட்டு பண்ணினோம். அப்படி சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருந்தது, எனக்கு பிடிச்சிருந்தது. இது என்னோடய அடுத்த வீடியோவில் இந்த கடலக்காய் சட்னி வரும். வீடியோ பொறுமையாக வாட்ச் பண்ணதுக்கு ஒரு பிக் தேங்க்ஸ். எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.